ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஓகேங்க, எல்ஐசி ஐபிஓவில் நான் எத்தனை ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஷேர்ஸ் எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரீமியம் வைஸ் பார்த்தோன்னா 64.1% மார்க்கெட் ஷேரை எல்ஐசி ஹோல்ட் பண்ணியிருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட அவர்களுடைய மார்க்கெட் ஷேரை இழந்துட்டு தான் வருது எல்ஐசி. ஸோ இப்போ ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து எம்ப்ளாயி கேட்டகரி, ரீட்டைல் கேட்டகரி, பாலிசி ஹோல்டர் கேட்டகரியில் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் தான். ஸோ இந்த ஐபிஓ ரொம்ப மல்டிபேக்கராக ஆகுமா அப்படின்றது தெரியாது. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல டிவிடெண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த எல்ஐசி ஷேர்ஸ்லேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இஷ்யூ சைஸு. ஸோ பெரிய இஷ்யூ சைஸ் அப்படின்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 8ஆம் தேதி மே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 50 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோ போட்டப்போ பார்த்தோன்னா 85 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இப்போ கேபிட்டல் மார்க்கெட் செல் ஆஃப் நடந்துட்டுருக்கு அப்படின்றனால தான் இப்போ வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த 50 ரூபா அப்படி கன்னியூ ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாயில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் 904 ரூபா கடைசியாக எண்ட் ஆஃப் த ப்ரைஸாக ஒரு ஷேருக்கு வரும். பாலிசி ஹோல்டரில் பார்த்தோன்னா 889 ரூபா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஒரு லாட் அப்படிங்கிறது 15 ஷேர்ஸ். ஸோ 15 ஷேர்ஸுக்கு ரீட்டைல் கேட்டகரி, எம்ப்ளாயி கேட்டகரியில் 1440 ரூபாயும், பாலிசி ஹோல்டரில் 1665 ரூபாயும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு லாட்டோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து 50 ரூபா, தட் மீன்ஸ் 1000 ரூபாயில் லிஸ்ட் ஆனால் இந்த எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி வேணாலும் நடக்கலாம் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்க, நெக்ஸ்ட் எல்ஐசி சப்ஸ்கிரிப்ஷன் 8ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கேட்டகரி 1.55 டைம்ஸும், எம்ப்ளாயி கேட்டகரி 3.73 டைம்ஸும், பாலிசி ஹோல்டர் கேட்டகரி 4.94 டைம்ஸும் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஓவராலாக பார்த்தோன்னா 1.76 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஸோ 1 டைமுக்கும் மேலே, ஸோ செகண்ட் டே அன்னைக்கு வந்து 1 டைமுக்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு எல்ஐசி ஐபிஓ. ஸோ ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது 9ஆம் தேதி மே, மண்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப் டு 7 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பிட் பண்ணுறதுக்கு. ஸோ QIBs பார்த்தோன்னா இன்னும் 1 டைம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. மேக்ஸிமம் லாஸ்ட் டே அன்றைக்கி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொபோஷனேட் பேசிஸில் அலாட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை டைம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுதுன்ற மாதிரி. ரொம்ப பெரிய இஷ்யூ சைஸ் அப்படின்றனால தான் ரொம்ப 1 டைம் 2 டைம் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபைனல் அப்ளிகேஷன் டெசிஷனை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் மேக்ஸிமம் சான்சஸ் ஆஃப் அலாட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான். ஸோ என்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அந்த பாலிசி ஹோல்டர் கோட்டாவில் பார்த்தோன்னா 210 ஷேர்ஸ் வந்து மேக்ஸிமமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அது வந்து 210 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 3 ரீட்டைல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு லாட், ஸோ 15 ஷேர்ஸாக வந்து 3 லாட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் டெசிஷன். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய டிஸ்க்ளோசர் மட்டும்தான், ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.